ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு மான் படம் தாங்க வரைய போகிறோம். அதுவும் நம்பர் 5, அதாவது 5ஆம் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி அழகாக ஒரு மான் படம் வரையலாங்கிறத கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் 5ஆம் நம்பர். இது சைடில் நான் ஒரு சாம்பிளுக்கு 5ஆம் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டேன். இதை வச்சு எப்படி ஒரு அழகான மான் படம் வரைய போகிறோங்கிறத கற்றுக்கிட போகிறோம். பாருங்கள், இந்த 5க்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அப்புறம் இந்த 5 இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், 5ஆம் நம்பரை இதே மாதிரி கொஞ்சம் நீட்டி அழகாக இதே மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மான் படம் வரையலாங்க. ஓகே, இந்த 5 வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5க்கு மேலே சைடில் நம்மளுடைய லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதே போல் மானினுடைய முகத்தை இதே மாதிரி ரேடியஸாக வரைஞ்சி ஒரு கீழே ஒரு இதே மாதிரி பெண்ட் பண்ணி இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஸோ இப்போ மானினுடைய முகம் வந்தாச்சு, அதனுடைய கண்கள் வரைய போகிறோம். ஸோ அந்த கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சிம்பிளாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய காதை வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 கிலோ உள்ள மேல் உள்ள லைனை கொம்பு வரைய போகிறோம். ஸோ கொம்பை இப்படி தான் பெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கொம்பு, அதனுடைய பின்பகுதியில் உள்ள கொம்பை இதே போல் பேக் சைடில் ஒரு டேப்பராக ஒரு லைன் போட்டு இதே போல் வரைஞ்சிக்கிறோம். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா மான் படம் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வால் பகுதி இதே போல் டேப்பராக இதே போல் ரேடியஸ் சிம்பிளாக வரையலாங்க. அப்புறம் அதனுடைய கால் பகுதி ஒரு ரேடியஸ் பெண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு கால் பார்த்திங்கன்னா போக கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும். அப்போ தான் அது மானுடைய கால்களாக இருக்கும். ஸோ அதனுடைய பாதம் பகுதி கொஞ்சம் குண்டாக நீளமாக வரைஞ்சாச்சு. அதனுடைய மற்றொரு கால்கள், பின்பக்கம் இருக்கிற மற்றொரு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் பெண்ட் பண்ணி வரைஞ்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கீழே பிளாக் கலர் கொடுக்குறோம், அதனுடைய காலினுடைய பாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது கால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதே போல் பாருங்கள், இதே மாதிரி அழகாக வரைஞ்சி பண்ணிங்கனாலே ஈஸியாக இருக்குங்க. நம்ம சேனல் வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக ஈஸியாக குழந்தைங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சி கொடுக்குறதுங்க. எல்லோரும் கற்றுக்கலாங்க, வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய மானினுடைய முன்கையில் உள்ள பேக் சைடு உள்ள கால், முன்பகுதியில் உள்ள மறைந்திருக்கும் இன்னொரு கால் தூக்கி இருக்குது. ஸோ அந்த காலை தூக்குன மாதிரி ஈஸியாக வரைஞ்சாச்சு பாருங்கள். ஸோ மான் படம் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மான் உடம்பில் உள்ள புள்ளிகள், கருங்கரும் புள்ளிகள். ஸோ இதை வந்து நான் கருப்பு கலர் ஸ்கெட்சை வச்சு ரவுண்டாக போட்டுக்கிடுதுங்க. அங்கங்கே கொஞ்சம் தள்ளி சில இடங்களில் கொஞ்சம் நெருக்கமாகவும் சில இடங்களில் கொஞ்சம் தள்ளியும் போட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரே நேராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அல்காரிஷம் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இதேமாதிரி மான் படத்துக்கு புள்ளிகள் வரைஞ்சாச்சு. சில புள்ளிகள் பெருசாகவும் சில புள்ளிகள் சின்னதாக வரைஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் என்ன நிறத்தில் இருக்கும், மஞ்சள் நிறத்தில். ஸோ அந்த மஞ்சள் நிறத்தில் நான் மான் ஃபுல்லாக கலர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால் பகுதி கொடுத்தாச்சு, அப்புறம் உடம்பு பகுதி மஞ்சள் கலர் கொடுக்குறேங்க. இதை பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷ் டைப் ஸ்கெட்சை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கேமலில் நான் வாங்கினதுங்க. ஸோ இந்த ப்ரெஷ் டைப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விடலாம். இந்த கலரை ப்ரெஷ் டைப்பில் நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா பிளெண்டாக நல்ல தடிமன் அவ்வளோ. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷ் டைப் ஸ்கெட்சு. அதனுடைய உடம்பு பகுதி கலர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ முகப்பகுதி கண்களை விட்டு மித்த இடங்கள் எல்லாம் மஞ்சள் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ காதுகளுக்கெல்லாம் மஞ்சள் கலர் கொடுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக ஈஸியாக வரைகிறதுக்கு எப்படின்னு பாருங்கள், நேச்சுரலாக தெரியுது பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் கொடுத்தாச்சு பாருங்கள் ஈஸியாக. அதற்கு பின்னாடி கால் பகுதி எல்லாம் சிம்பிளாக கொடுக்கலாங்க பாருங்கள். இந்த படம் எனக்கு வரைகிறதுக்கு டோட்டலாகவே ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்களும் ஈஸியாக 7 to 8 மினிட்ஸ், மேக்ஸிமம் போனால் 10 மினிட்ஸில் அழகான ஒரு மான் படம் 5 வச்சு வரையலாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈஸியாக வரைகிறது கற்றுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கால்களில் எல்லாம் மஞ்சள் கலர் கொடுத்துருக்குறோம், ஃபுல் கலர் கொடுத்துருக்குறோம் இந்த மானுக்கு. ஸோ மஞ்சள் கலர் கொடுத்தோன்னு பாருங்கள் மான் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் எடுத்துருக்கிறேன். பச்சை கலர் எடுத்து கொஞ்சம் மானினுடைய ஒரு சைடு பகுதி எல்லாமே கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி டார்க் பண்ண என்ன ஆகுது, மான் வந்து ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க பாருங்கள். ஒரு சைடாக அது எங்கெங்கே நிழல் விழுமோ அந்த பகுதியெல்லாம் பச்சை கலர் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். க்ரீன் கலர் பாருங்கள், சிம்பிளாக அழகாக கொடுத்தாச்சு. இதே போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வருங்க. அதனுடைய காது பகுதியும் கொடுத்தாச்சு. வாய்ப்பகுதியில் எல்லாமே பச்சை கலர் கொஞ்சம் ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன், அதாவது அடர் பச்சை, அந்த இதை வந்து கொம்புக்கு கொடுத்துருக்குறோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் எடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அதனுடைய கொம்பு கீழ்ப்பகுதியில் சிவப்பு கலர் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்ப மஞ்சள் கலர் எடுத்து அதனுடைய புல்வெளிகள் எல்லாம் வரைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே மாதிரி இந்த ஸ்கெட்சை வச்சு கீழே கொஞ்சம் அழுத்தி மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூக்கி விட்டோம்னா இதே மாதிரி புல் தரைகள் ரொம்ப அழகாக விடுங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த புல் வரைகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிள், அழகாக வரையலாங்க. நீங்கள் நார்மல் ஸ்கெட்சில் இதே மாதிரி பண்ண முடியாது. இந்த ப்ரெஸ் டைப் பென்சிலை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. பாருங்கள், எல்லோ கலர் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும் கொஞ்சம் சில இடங்களில். ஸோ அந்த டார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மஞ்சள் கலர் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் எடுக்க போகிறேன். ஸோ அந்த டார்க் க்ரீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். அந்த டார்க் க்ரீன் கொடுத்தோன்னு பாருங்களேன், அந்த புல்வெளிகள் வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரியுது. டார்க் க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். இப்போ பாருங்கள், புல்வெளிகள் வந்து நேச்சுரலாக இருக்குது டார்க் க்ரீன் கொடுத்தோன்னே. ஸோ இதே போல் நம்ம சேனலில் பல வகையான வீடியோக்கள் இருக்குது உங்களுக்காக. ஸோ இதே மாதிரி சின்ன குழந்தைக்கு பாருங்கள், சின்ன குழந்தைகள் வரையக்காக சிம்பிளாக நிறைய ட்ராயிங் நம்ம சேனல் வீடியோவில் நிறைய இருக்குங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் சிம்பிளாக வரையலாங்க. ஓகே, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.